ஜீ தமிழ்ல பலருக்கும் ஃபேவரட்டாகவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்க சீரியல் தான் மௌனம் பேசியதே. மேலும் ரீசெண்டா தான் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஜோவிதா நான் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில ஜோவிதா நடிச்சிட்டு இருந்த துளசி கேரக்டர்ல அடுத்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில ஜோவிதாவோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றது ஃபௌசி தான். ஃபௌசி இதுக்கு முன்னாடி டாடா மூவில கவின் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்திரா சீரியல்லையுமே ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா இருந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில் ஃபௌசி தான் இப்போ அடுத்த துளசியா இனிமேல் இருக்க போகிறாங்க அப்படின்றதுனால ஃபேன்ஸ் பலருமே ஃபௌசியை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக செம ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி துளசி கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த ஜோவிதா எதுக்காக சீரியலை விட்டு விலகிற அப்படின்ற ரீசனை சொல்லியிருந்தாங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளுக்கு நாள் என்னோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மேலும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிரான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கேரக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய மன அழுத்தம் ஏற்படுது. அதனால் நான் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சீரியல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீரியல்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்னும் நிறைய சீரியலில் நிறைய சேஞ்சஸ் நடக்க இருக்குது. ஆனால் அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதனால தான் இந்த கேரக்டர் எனக்கு ஏற்புடையாத அல்ல அப்படின்னும் தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சீரியலில் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எக்கச்சக்க மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதனால் எந்தெந்த சீரியல் என்னென்ன ட்ராக்ல போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஜீ தமிழில் வர எல்லா சீரியல்லையுமே நிறைய ஆக்ட்ரஸ் ரீப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஃபைனலாக மௌனம் பேசியதே துளசி கேரக்டரில் ஃபௌசி தான் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.